அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரனுடைய கட்சி இருக்கின்றது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலே அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரே இலக்கு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் தான் வெற்றி பெற்று சிஎம் ஆக வேண்டும் அல்லது தன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கிவிட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும். ஆனால் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே, டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒழிக்க வேண்டும், அவர் துரோகத்தினுடைய அடையாளம் என்றெல்லாம் பலவாறு அவர் கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலே அவர் தீவிரமான ஜெயலலிதாவினுடைய தீவிர விசுவாசியாக தன்னை காண்பித்துக் கொள்கிறார். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் திமுகவுடன் செல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. சமீபத்தில் கூட திமுகவை தீய சக்தி என்றெல்லாம் விமர்சித்து பேசியிருக்கிறார். எனவே திமுகவுக்கு டிடிவி தினகரன் செல்ல முடியாது என்று சொன்னால் அவர் அதிமுகவிற்கும் தற்போது செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவரே பல முறை பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கடந்த ஒரு 2 மாதங்களாக நீங்கள் எந்த பேட்டியை எடுத்து பார்த்தாலும் விஜயை வானளவு புகழ்ந்து பேசக்கூடியவராக டிடிவி தினகரன் இருக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் எப்படி ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதுபோல விஜயும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார், பல தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெறுவார் என்று தொடர்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. டிடிவி தினகரனே இது பற்றி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வீடியோவை நாம் பார்ப்போம். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக, நான் என்டிஏ கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் என்டிஏ விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல. இன்னும் டைம் இருக்கு, என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போம். வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில என்ன நடக்குது, அங்க காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில இருக்கு, அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சிட்டாங்களா, விசிகேவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா, கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போறதை பத்தி சொல்றது அதை நீ கனெக்ட் பண்ணிடல. எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்கு, கால அவகாசத்துக்காக சொல்றேன். அதனால நீங்க எங்களை அர்ஜி பண்றதுனாலயோ அவசரப்படுத்துறதுனாலயோ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. எங்களுக்கு நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் உண்மைதான் வரும்.